தாவீது ஒரு கவனையும் ஒரு கூழாங்கல்லையும் 5 கூழாங்கல்லையும் எடுத்துட்டு போறான். அப்ப கோலியாத் என்ன செய்தான்? என்ன நீ தடியோட வர? தடியோட வாத்துக்கு நான் நாயா? நான் உன்னுடைய மாமிசத்தை பிச்சு பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கு நான் போடுவேன் என்று சொல்றான். ஏன் அந்த இடத்துல அவன் அங்க ஒரு சேலஞ்ச் பண்றான். ஒரு ஏளன பேச்சு, ஒரு கேலி பேச்சு வரும் பொழுது எங்களுடைய மனதிலே ஒரு சோர்வு வரும், மனதிலே ஒரு சந்தேகம் வரும். இது நான் செய்து முடிக்கிறதற்கான பலம் எனக்கு இருக்குதா, திறமை எனக்கு இருக்கிறதா, நான் செய்கிறது சரியா செய்யறேனா என்கின்ற ஒரு சந்தேகத்தை எங்களுக்கு கிளப்பி விடுகிறான். கேலி செய்வது, ஏளனம் செய்வது சத்துருடைய வேலை. நோவா பேலியை கட்டுறாரு. சும்மா பேலி இல்ல, மிருகங்கள் எல்லாம் சோடி சோடியா இருக்கிற எவ்வளவு பெரிய பேலை பாருங்க. இந்த நோவா ஒரு கடற்கரை ஓரமா கட்டியிருந்தா கூட ஜனங்கள் சிரிச்சிருக்காரு. இவர் நடு பூமியில நாட்டுக்கு மத்தியில ஒரு கட்டுறாரு. பக்கத்துல தண்ணி இல்ல, ஆறு இல்ல, கடல் இல்ல. எவ்வளவு கேலி பேச்சு பேசியிருப்பாங்க, எவ்வளவு நக்கல் பேச்சு பேசியிருப்பாங்க. என்னடா கடல் இல்லாத இடத்துல, தண்ணி இல்லாத இடத்துல ஒரு பேலியை கட்டி கொண்டு இருக்கிறீன்னு நக்கல் பேச்சு பேசியிருப்பாங்களா இல்லையா? பாருங்க, அந்த நக்கல் பேச்சு பேசியிருப்பார்கள். ஆனா மழை வந்தது, வெள்ளம் வந்தது, அந்த நக்கல்கள், அந்த நையாண்டிகள் எல்லாம் அந்த வெள்ளத்துல அமிழ்ந்து போய்க்கல. நோவாடிய பேழை மட்டும் மேல 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 போச்சு. புல்லுலர்ந்து பூ உதிர்ந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றுமே அழியாது. அவர் வாக்கு கொடுத்தார் என்று சொன்னா, அவர் தரிசனம் கொடுத்தார் என்று சொன்னா, அந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவராய் இருக்கும். நோவாவுடைய பேழை தரிசனம் அழிந்து போகாத ஒரு போதும். கேலி பேச்சுக்கள் அழிந்து போகும், ஏளன பேச்சுக்கள் இல்லாமல் போகும். அதை தேவன் செய்து முடிப்பாரு.